ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமஸ்தம் கொஞ்சம் ஜெகநாத். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் காமெடியாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணது தான். எப்போன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அதை வந்து அப்லோட் பண்ணவே முடியல. நான் மறந்துட்டு எடுத்து வச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. சரி இன்றைக்கியாச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரும் அதை வந்து தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். குட்டியாக நாங்கள் வந்து நார்மலாக நாங்கள் வந்து பசங்கன்னா குட்டி பசங்க கூட வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை வந்து கொஞ்சம் ஜாலியாக சிரித்து நாங்கள் வந்து காமெடியாக வந்து அதை வீடியோவை எடுத்திருந்தோம். அதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளேயே பாருங்கள். அது ஒரு வேளை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆசைக்காக அதை போடுறேன். ஏன்னா பசங்கள்லாம் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதுக்காக வந்து வீடியோஸில் வந்து அழகாக வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. யாருமே இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காகவும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பசங்க வந்து எப்போவுமே சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நான் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எனக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. நிஷிதா, அதுக்கப்புறம் வந்து காவ்யா, இன்னொருத்தி பேர் வந்து பவித்ரா. அவங்க 3 பேருமே நிறைய இம்பார்ட்டண்ட் வந்து இது பண்ணுறது வந்து காவ்யா நிஷிதா வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. நான் எடுத்து தட்டா அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க 2 பேருமே வந்து வீடியோவுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடு தான் அவங்களுது. பட் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸாக சொல்கிறத வந்து இதில் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான். எப்போவுமே சரி, எல்லா பசங்களும் சரி, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து வர விட மாட்டாங்க. பட் அந்த அக்கா வந்து எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலை. நான் நிறைய டைம் எல்லாம் இது பண்ணுறதில்ல. நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சின்ன பசங்களெல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு வந்து கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ கொண்டுட்டு வரமாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது மட்டும் நான் வந்து பசங்களை வந்து காமிக்கிறேன். அதுவும் அதிகமாக காமிக்க மாட்டேன். கொஞ்சம் அவங்களோட வாய்ஸை வச்சு தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. அதையும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு வேளை தப்பாக தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ போட வேண்டாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை போடல. நான் வந்து ஒரு ஜாலியாக நாங்கள் இருந்த அந்த நேச்சரை வந்து உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால தான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு அது ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு திட்டாதீங்க. இது வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போட மாட்டேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ பாருங்கள், நாங்கள் வந்து சாணி எடுக்க போகிறோம். அதை தான் வீடியோவில் காட்ட போகிறேன். இவ தான் 3வது பாப்பா. இவ பேர் என்ன? நீயே சொல்லுமோ? நிஷிதா. இப்போ சாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தொட்டா சிவிங்க இருக்குது. தொட்ட உடனே சிவிங்குது. என்னது சினுங்குது. அந்த பக்கம் காட்டாமோ? இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வியூ சூப்பராக இருக்குது. அங்கே வந்து செங்கல் எல்லாமே இருக்கணும். அங்கே பூசணிக்காய் இருக்காமோ? அங்கே எல்லாம் இருக்குது. பவினாரு தெரியலையே. வாங்க சாணி எங்கே பார்க்கலாம். செம்ம வியூ இருக்குது. நான் எடுக்க மாட்டேன், நீ பூசாமி. அவ்வளோ ஒரு பயம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போகிறோம்? நாம் சாணி எடுக்க. இந்த சாணி இங்கே வந்துடுச்சு. பார்க்கலாமா சாணி எப்படி எடுக்கிறதுன்னு? எடுங்க சாணி எடுங்க. சாணி இருக்குது. இன்னைக்கு சாணி வ்ளாக். எடுங்க. யார் எடுக்கிறது? நீ எடுக்கிறியா? உன் ஃபேஸ் காட்ட மாட்டேன். நானே எடுக்கிறேன். பெரிய பாப்பா எடுத்துகிட்டு இருக்கா சாணி. வேற எங்கேயும் இல்லையாமோ? இதுவே போதுமா? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள்
சாணி எடுக்க வந்துருக்கிறீங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க இப்போ வந்து சாணியை தேடிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க இதுதான் இன்றைக்கி வந்து 3 ப்ளவுஸ் வந்து சாதா 3 ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் அது 1 மணிக்கு மேலே தான் தைக்கவே உட்காந்தேன் பாருங்க அடித்து திருப்பியிருக்கேன் இது ஒரு ப்ளவுஸு ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா இது ஒரு கலர் இதுக்கு லைனிங்கே போடாமல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஆனால் இது ரொம்ப குத்தும் சொன்னாலும் இல்லை இந்த மாதிரி தான் வேணும்ன்ட்டாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் கேட்ட மாதிரி தான் கொடுத்தாகணும் பாருங்க 3 ப்ளவுஸ் இது வந்து அளவு ப்ளவுஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு அக்காவோடது அவங்க வந்து லைனிங் எல்லாம் போட மாட்டாங்களாம் அதனால் வெறும் இங்கே பாருங்களேன் வெறும் டாப் இதில் லைனிங் போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இப்படி தான் வேணும்னு வேறு விரும்பியிருக்காங்க ஒரு 50 ரூபாய்க்கு பயந்து லைனிங் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஹேண்டில் வந்து இங்கே பாருங்கள் பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஹேண்டில் அதுக்கப்புறம் நெக்கில் அதுக்கப்புறம் வந்து இங்கே டாப்பு கீழே வந்து ஒரு சும்மா குட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன் அதான் நல்லா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வி நெக் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் வந்து டசல்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பேண்ட்டை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பாகவே வருது என்ன பேண்ட்டுன்னே எனக்கு தெரியல நல்லா இல்லை ஆனால் இந்த கிளாத்தே நல்லா இல்லை ஒரு மாதிரி ஒல்லுன்னு இருக்குது மேபி துவைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரில இங்கே வந்து பாக்கெட் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களோட அளவு இதுலேயும் பாக்கெட் இருந்துச்சு பட்டு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாருங்கள் இது வந்து பேண்ட்டு இது வந்து ஒருத்தவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு பாப்பா வீட் பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களோடது இதுக்கு வந்து ஹெம்மிங் தான் பண்ணணும் டசல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கேன் பாருங்க இதுக்கு வந்து டசல்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்களா இதுக்கு வந்து சும்மா அதே நெக்கு தான் பட் வந்து பேப்பர் கேனஸ் கொடுத்து இது பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல் லென்த்து பைப்பிங் கையில் மட்டும் வந்து வச்சுருக்கேன் இதுக்கும் அதே மாதிரி டாப்பில் வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் பார்க்கலாம் நான் சொல்லுங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்றைக்கி ஈவினிங் மேலே ஆகிடுச்சு இதுக்கு மேலே தான் வந்து வீடியோவே போடுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் சுடிதார் வந்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து காலையில் சமைச்சிட்டு மதியம் சமைச்சிட்டு துணி துவைச்சி பாத்திரம் கழுவி திருப்பி மிஷினில் உட்காந்து ஒரு செட் தைக்கிறதே எனக்கு வந்து பெரிய மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு பட் தைச்சிருக்கலாம் கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் உட்கார வேண்டாமே அப்படின்ற மாதிரி நான் எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டேன் சரி இப்போது தான் அதுக்கு மேலே திருப்பி உட்காந்து தைக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டுட்டு வந்திருக்கேன் சரி ஓகே நான் வந்து தைக்க போகிறேன் இதுக்கு மேலே திருப்பி வந்து தைச்சதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கேட்குறீங்க பட் யாருமே பார்க்கறதுக்காக இன்ட்ரெஸ்டடாக இல்லை நிறைய பேர் வேணாம் சிஸ்டர் அப்படின்றீங்க நிறைய பேர் வேணும்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால் இப்போ அர்ஜென்ட்டாக இருக்கிறது மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அர்ஜென்ட் இல்லாத போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ்லேயே வந்து ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங்கை வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் அதுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி லைவ் வந்து எடுத்து உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன பெட்டர் அப்படின்றத நீங்களே வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் லைவ்லேயே உங்களுக்கு வந்து சொல்வேன் ஓகே பை பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஷிஷ்குவால் பாய்